नमस्ते मित्रों, वेलकम टू हिंदी शिक्षा चैनल। हिंदी शिक्षा चैनल में आपका स्वागत है। प्राथमिक बुकला हिंदी प्रचार वाहिनी 1 भाग 4 कहानी स्टोरीज लेसन 1 कवि और कंजूस पृष्ठ संख्या पेज नंबर 102 पार्ट 1 लेसन 1 कवि और कंजूस। किसी गांव में गोवर्धन नामक एक आदमी रहता था। ஒரு கிராமத்துல गावना கிராமம் வில்லேஜ் ஒரு கிராமத்துல கோவர்தன் என்ற பெயர்ல மனிதர் வாழ்ந்து வந்தார்। रहता था ना வாழ்ந்து வந்தார் रहता था past tense। वह अच्छा कवि था। वह अच्छा कवि था। அவர் ஒரு நல்ல கவிஞர், நல்ல पोएट। कविना पोएट। लेकिन गरीब था। बट அவர் ரொம்ப गरीबना पुअर। அவர் வந்து ரொம்ப ஏழை। वह कविता लिखना छोड़कर कुछ नहीं जानता था। அவருக்கு அந்த கவிதை எழுதுறதை விட வேற எதுவும் அவருக்கு தெரியாது। परिवार में माँ बाप थे, पत्नी थी, बच्चे थे। सो அவங்க परिवारना फैमिलीல अम्मा माँ अम्मा बाप அப்பா पत्नी वाइफ बच्चे இவங்கெல்லாம் அவர் கூட வாழ்றாங்க। इसलिए वह रोज आसपास के किसी जमींदार या अमीर के घर जाता था। सो அதனால அவர் என்ன பண்றாருன்னா ரோஸ் டெய்லி ஆஸ்பாஸ்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற நியர்பை ஒரு ஜமீன்தார் இல்லைன்னா ரிச் ஒரு பணக்கார் வீட்டுக்கு போயிட்டு வராரு। जाता था போறாரு। और उनका गुणगान करते हुए कविता सुनाता था। ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள அந்த ஜமீன்தார் பணக்காரங்களெல்லாம் பாடி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பாடுறாரு, அவரை புகழ்ந்து பாடுறாரு। वे लोग अपनी तारीफ सुनकर गोवर्धन को कुछ ना कुछ देते थे। ஸோ அந்த அவங்களோட அந்த புகழ்ச்சி, அவர் புகழ்ந்து பாடுறத அவங்களுக்கு அதை பாராட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா குச்னா குச்சு தேத்தே தே ஏதாவது ஒரு சம்மான் பரிசு கொடுத்து அனுப்புகிறாங்க। பஸ் इसी से करीब कवि किसी ना किसी तरह अपने जीवन का निर्वाह करता था। ஸோ இந்த கரீப் கவி, இந்த ஏழ்மையான கவிஞர் புவர் போயட் என்ன பண்ணுறாருன்னா அந்த கொடுக்குற அந்த சம்மான் பரிசை வாங்கிக்கிட்டு தான் அவர் குடும்பத்தை மேனேஜ் பண்ணுறாரு। कभी उसे खाली हाथ लौटना पड़ता था। ஸோ லவுட்னா ரிட்டர்ன்। சில நேரங்களில் அவருக்கு காலி ஹாத்னா எம்டி ஹேண்ட்ஸில் அவர் வீடு திரும்புறாரு। एक दिन सेकेंड पैराग्राफ। एक दिन गोवर्धन पास के किसी गांव में गया। இந்த கோவர்தன் என்ன பண்றாரு, ஒரு நாள் பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போனாரு। वह महेंद्र नामक आदमी के घर पहुंचा। ஸோ அங்கே யார் வீட்டுக்கு போகிறாரு, மகேந்திரன்ற ஆத்மி மனிதர் வீட்டுக்கு போய் சென்றடைகிறாரு। மகேந்திரா தனவான் தா। பவுன்ஷானா டு ரீச் ஹிஸ் ஹவுஸ்। மகேந்திரா தனவான் தா, ரொம்ப பணக்காரர்। அந்த தனவான் அப்படின்னு தன்னுனா மணி, ரொம்ப பணக்காரர் அவர்। லேக்கின் படா கஞ்சூஸ் தா, ஆனால் அவர் ரொம்ப கஞ்சூஸ்। கிசி கோ பூல்கர் பி கோட்டி தமடி தக்கு நஹி தேத்தா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட அவர் தானம் பண்ண மாட்டார் யாருக்கும்। கோவர்தன் ने மகேந்திரா को अपना परिचय दिया। ஸோ கோவர்தன் என்ன பண்ணுறாரு, மகேந்திரன் கிட்ட அவரை इंट्रोड्यूस பண்ணிக்கிறார்। परिचयना इंट्रोड्यूस பண்ணிக்கிறாரு। उसके बाद उसने इस अर्थ की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर और दानी भी है। ஸோ அங்கே போய் அவருக்கு ஒரு கவிதை வாசித்து காட்டுறாரு। என்ன கவிதை அப்படின்னா, மகேந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப
வீரமானவர், அதுக்கப்புறம் ரொம்ப தானி பி ஹே, தானினா ரொம்ப தானம் கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து ஒரு கவிதையை சொல்றாரு. மகேந்திர குஷ் ஹுவா. ஸோ அதை கேட்டு மகேந்திரன் வந்து ரொம்ப குஷி ஆயிட்டாரு. உஸ்னே நௌக்கர் சே கஹா. உடனே மகேந்திரன் வந்து என்ன பண்றாரு, நௌக்கர்னா அவங்க வீட்டில் சர்வெண்ட், அந்த நௌக்கர்னா சர்வெண்ட் கிட்ட சொல்றாரு, கவிக்கோ சோனே கி தாலி பெயிண்ட் கரோ. ஸோ அந்த கவிஞருக்கு போயிட்டு ஒரு கோல்டு, சோனேனா கோல்டு, தாலினா பிளேட்டு, பரிசா பெயிண்ட்னா பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கவிக்கோ சோனே கி தாலி பெயிண்ட் கரோ, தங்க தட்டு கொண்டு வந்து பரிசு கொடு அப்படின்னு சொல்றாரு. யஹு சுன்கர் கோவர்தன் பி குஷ் ஹுவா. ஸோ இதை கேட்டு கோவர்தனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே பகு कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांवों में कोई नहीं है. ஸோ திருப்பியும் அந்த கவி என்ன பண்ணுறாரு, கோவர்தன் திருப்பியும் புகழ்ச்சியாக பேசுகிறார் மகேந்திரனை. இந்த ஆஸ்பாஸ், இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க காவும் வில்லேஜில் உங்களை மாதிரி ஒரு வீர் 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 அவர் தானி கொடையாளி யாரும் இல்லை இந்த கிராமத்தில். கோயி நெகி ஹே, காவுமே கோயி நெகி, இந்த கிராமத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்றாரு. யஹு சுன்கர் மகேந்திர பகுத் குஷ் ஹுவா. இதை கேட்ட உடனே மகேந்திரக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. நௌக்கர் அந்த திருப்பிய நௌக்கர் சர்வன் கிட்ட சொல்றாரு, கஹா தாலி மே ஏக் சௌ அஷ்ரஃபியா பி லே ஆவோ. அந்த ஒரு 100 காசுகள், 100 காசு ஒரு தட்டுல, அந்த தாலி அந்த கோல்டு பிளேட்ல 100 காசு கொண்டு வந்து அந்த கவிஞருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. 4th paragraph. கோவர்தன் கி குஷி கா டிகானா நஹி ரஹா. ஸோ அவருக்கு அங்கே அவர்களால் வந்து சந்தோஷத்தில் நிற்க முடியல. லேக்கின் நௌக்கர் அந்தர் சே ஆயா நஹி. ஆனால் உள்ளே போன அந்த நௌக்கர் சர்வெண்ட் வந்து அந்தர்னா உள்ளே போன சர்வெண்ட் வெளியே வரவே இல்லை. थोड़ी देर के बाद गोवर्धन ने महेंद्र से पूछा कि आपको नौकर क्यों नहीं आया. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோவர்தன் வந்து மகேந்திரன்ட்ட கேட்குறாரு, என்ன உங்கள் நௌக்கர் உங்களோட சர்வெண்ட் உள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லை. மகேந்திரனே கஹா கி வகு நெஹி ஆயேகா. மகேந்திரன் சொல்றாரு அதுக்கு அவர் வரவே மாட்டாரு. லாஸ்ட் பேராகிராஃப். கோவர்தன் का दिल बैठ गया. उन्होंने गोवर्धन வந்து ரொம்ப சேட் ஆயிட்டாரு. उसने पूछा कि क्या मुझे सोने की ताली और 100 अशरफियाँ नहीं मिलेंगी. ये எனக்கு அந்த கோல்டு பிளேட்டும் அந்த 100 காயின்ஸ் ஏன் எனக்கு கிடைக்காது, नहीं मिलेगी, ये கிடைக்காது. மகேந்திர हंसते हुए कहने लगा. அதுக்கு மகேந்திரன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு, तुमने मुझे वीर और दानी कहा. நீ என்ன வீர், பிரேவ், அப்புறம் வந்து ரொம்ப தானி கொடையாளி அப்படின்னு சொன்ன. मैं जानता हूँ कि यह झूठ है. எனக்கு நல்லா தெரியும் அது பொய்யான புகழ்ச்சி அப்படின்ட்டு. मुझे खुश करने के लिए तुम झूठ बोले. என்ன குஷிப்படுத்துறதுக்காக தான் நீ இந்த झूठனா பொய்ய சொன்ன. उसी तरह तुमको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதே மாதிரி நானும் உன்னை குஷிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பொய்ய சொன்னேன். झूठ की वजह से आप दोनों थोड़ी देर के लिए खुश रहे. ஸோ நம்ம 2 பேரும் இந்த झूठ की वजह, அந்த பொய் சொன்னதுனால 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருந்தோம். பஸ் அப் தும் ஜா சக்தே ஹோ. இப்போ நீ கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு மகேந்திரன். உடனே கோவர்தன் ने चुपचाप घर की राह ली. உடனே ரொம்ப சேடா கோவர்தன் திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாரு. दोस्तों, please don't forget to like, share and subscribe to Hindi Shiksha channel. Thank you. धन्यवाद.